திருப்பு சக்கரம் ஸ்டியரிங் வீலை தமிழில் வந்து திருப்பு சக்கரம்னு சொல்லுவோம். ஸ்டியரிங் வீல்லாம் வெஹிக்கல் 4 வீலர்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டியரிங் தான். இதோட பிக்சர் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பிக்சரில் பாருங்கள், மேலே இருக்கிற ஸ்டியரிங்கை சுற்றுறது மூலமாக அது கீழே இருக்கிற வீலை எப்படி திருப்புது, ஸ்டியரிங்கை திருப்புற பக்கம் அந்த வீலை திருப்புது பார்த்தீங்களா, அதுக்காக தான் யூஸ் ஆகுது. மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்புத்திறன் விசை கொண்டு எளிதில் மாற்ற திருப்பு சக்கரம் உதவுகிறது. இந்த ஸ்டியரிங் வீல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது 2 வீலர்ஸ்லாம் ஓட்டுறோம், அதோட திசையை மாற்றணுன்னா நாமளே அதோட ஹேண்டில் பாரை வச்சு திருப்பணுன்னா திசையை மாற்றிடலாம். ஆனால் இந்த 4 வீலர்ஸு, இந்த காரு, பஸ்ஸு, ஹெவி லோடு இருக்கிற லாரி, இதோட திசையை மாற்றணும். இப்போ நான் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா என்னால் அப்படியே அந்த காரை என்னால் திருப்ப முடியுமா? இல்லை, ஸ்டியரிங்கை வச்சு தான் திருப்புவோம். அப்போ அந்த ஸ்டியரிங்கோட வேலை அது என்ன தான் வேலை செய்யுது அப்படின்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்டியரிங்கை நாம் திருப்பும்போது அது கீழே கனெக்டடில் இருக்கிற அந்த 2 வீலையும் அதுவும் ரைட் சைடில் திருப்புது. ஸ்டியரிங்கை நான் திருப்பும்போது அந்த வீலும் திரும்புது. அதாவது கம்மியான விசையில் அவ்வளோ பெரிய வெஹிக்கலோட அந்த 2 வீலையும் நம்மளால் நம்ம நினச்ச டைரக்ஷனுக்கு திருப்ப முடியும். இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் தான் இந்த விசையோட திருப்புத்திறன் அப்படின்றது செயல்படுது. ஒரு பொருளை வந்து விசை நமக்கு தெரியும், ஃபோர்ஸுன்னு ஒன்று கொடுத்தோன்னா ஒரு பொருள் வந்து மூவ் ஆகும், மோஷனுக்கு போகும், நேர்கோட்டில் இயங்கும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நாம் கொடுக்குற விசை கரெக்டான ஆங்கிளில் இருந்து கொடுக்கும்போது அதோட திசையை திருப்புறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா, அதுதான்.